கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 103 சங்கீதம் 1 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். தேவனை நாம் ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது முழு உள்ளத்தோடு ஆத்துமாவிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படியானால் ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தோடு உண்மையாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை எதற்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படி தேவன் நமக்கு என்ன உபகாரங்கள் செய்து விட்டார் என்று நாம் நினைக்கலாம். அதை பற்றி நாம் சிந்தனையே இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. தேவன் நம்முடைய அக்கிரமம் மன்னித்ததற்கு நாம் என்றைக்காவது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா? நன்றி உள்ளவர்களாய் இருந்திருக்கிறோமா? அல்லது தேவன் அதை மன்னிக்க கடமைப்பட்டவர் என்று நாம் நினைத்து அதை விட்டு விடுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே தாவீதின் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்ததற்காக அவரை முழு உள்ளத்தோடு நம்முடைய ஆத்மாவோடு நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிற தேவன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று பின்னிட்டு பார்த்தால் எத்தனை நோய்களை தேவன் நம்மிடத்திலிருந்து விலக்கி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அடுத்தபடியாக 4 வசனம் சொல்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனுள்ளோர் தேசத்திலே இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நமக்கு செய்த உபகாரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நாம் மரணத்திற்கு பக்கத்தில் சென்று விட்டு வந்திருக்கிறோம். அந்த நேரங்களிலெல்லாம் நம்மை காப்பாற்றினது யார்? நம்முடைய பிராணனை அழிவுக்கு தேவன் விலக்கி மீட்டாரே. அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிறது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். இதை நாம் அறிந்திருக்கிறோமா? இதை பற்றி நாம் என்றைக்காவது சிந்தித்ததுண்டு? கர்த்தருடைய கிருபையினால தான் நாம் இன்றைக்கு விதமாக காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். மேலும் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நன்மைகளினாலே திருப்தியாக்குகிறார். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். நாம் அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்முடைய ஆயுசின் நாட்களை அவர் இதுவரைக்கும் கூட்டி தந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆயுசின் நாட்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய முழு இருதயத்தோடு மறவாதபடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் எங்கள் முழு இருதயத்தோடு எங்கள் முழு ஆத்மாவோடும் எங்கள் முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றும், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படி அவைகளை செய்யும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.